பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் தேவ வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனே தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, அருமையான வேலையில அநேகருடைய வாழ்க்கையில நம்ம என்ன அவ்வளவு பெரிய வேசித்தனம்னா விபச்சாரம் செஞ்சுட்டா இருக்கணும்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா அநேகர் பாருங்க, அவங்க மூளையில சிந்தனைக்குள்ள 24 மணிக்கு பாவத்துல மூழ்கி இருக்கிறவங்க எத்தனையோ இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளை இந்த செய்தி பார்த்து கேட்கிற உங்களை ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நம்ம இந்த உலகத்துல எல்லாரும் நம்மளை பார்த்துட்டா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க சரீரத்துல தவறு செய்ய இல்லாட்டியும் உங்க சிந்தனைக்குள்ள அழுக்கான சாக்கடை ஒட்டாதபடி, அழுக்கான கரைகள் எப்படின்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. கடவுள் நம்மளை பார்க்கணும்னா வெளி தோற்றத்துல நம்ம ஒருவேளை ஏதாச்சும் சென்ட் அடிச்சுட்டு போனா, சாக்கடை என்னன்னா சாக்கடை பாவம் செஞ்சாலும் ஏதாச்சும் ஒரு சென்ட் அடிச்சா எல்லாம் விலகிறோம்னு நினைக்க கூடாது. ஏன்னா நீங்க என்னதான் சென்ட் அடிச்சாலும் அந்த 24 மணிக்குள்ள ஒரு 2 மணிக்குள்ள அந்த சென்ட்டுக்கு வாசனை தீந்துரும். ஒருவேளை இன்னைக்கு இல்ல, ஒரு நாள்ல மாறிடும், அடுத்த நாள்ல இது ஆயிக்கலாம்னு நினைக்க கூடாது. ஏன்னா இந்த சரீரத்தை நம்ம தீட்டுப்படுத்தினா கடவுள் இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த இருதயமான ஆலயத்துக்குள்ள அவர் உள்ள போக முடியாது. தேவ பிள்ளைகளே, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. பைபிள் வசனம் என்ன சொல்றது? வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும், அது எந்த பாவமும் மன்னிக்கப்படும். ஆனா வேசித்தனம் மட்டும் மன்னிக்கப்படவே செய்யாது. ஏன்னா சரீரம் இணையக்கூடியதான் வேசித்தனம். ஆனா பைபிள் சொல்லுது, பழைய காலத்துல வேசித்தனங்கிறது 2 பேர்கள் சேர்ந்து விபச்சாரம் செய்கிறது, அது வேசித்தனம். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? வேசித்தனங்கிறது நம்ம கண்கள்ல பாவம் செஞ்சாலே வேசித்தனம் செய்தாயிட்டுன்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா ஒரு இச்சையோடு ஒரு ஸ்திரீயை நீ பார்க்கதே விபச்சாரம் சொல்லிடுது. அப்ப நம்ம எவ்வளவு நாள் தப்பு பண்ணியிருப்போம். சிறு வயதுல இருந்து இந்த செகண்ட் வர யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணியிருப்போம் யோசித்து பாருங்க. ஒரு இச்சையோடு ஒரு ஸ்திரீயை பார்த்தாலே, இல்ல ஒரு ஆம்பளை இச்சையோடு ஒரு பெண்ணு பார்த்தாலே அது விபச்சாரம் ஆயிட்டு. அப்போ இந்த உலகத்துல நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க ஒரு பால்காரர்கிட்ட ஒரு பாட்டில கொண்டு போறீங்க, அந்த பாட்டில கிளீன் பண்ணாம கொண்டு பாட்டில கொண்டு பால் பாத்திரம் அந்த பையில போட்டுட்டீங்கன்னா அவர் எடுத்து பார்ப்பாரு, ஐயோ இது அழுக்கா இருக்கு, இந்த பாத்திரம் அழுக்கா இருக்கு, எப்படி ஊத்த முடியும், எப்படி இந்த சுத்தமான பால் இந்த அழுக்கான இந்த பாத்திரத்தை ஊத்தப்படி யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும் பொழுது ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, உங்களையும் என்னை படைத்த ஆண்டவர், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க சொன்ன ஆண்டவர், பரிசுத்தமான அவரை நோக்கி பாருங்க. அந்த கடவுளை வணங்குற நம்ம அவரு எந்த பாவம் இருக்கக்கூடாதுன்னு விரும்பும் போது நம்ம மட்டும் பாவியா இருந்துட்டு நம்மள ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்ய அந்த காரியத்தை செய்யணும் எப்படி செய்ய முடியும்? நம்ம பாவியின் துரோகியமா இருக்கிறோமே. அப்ப முதல் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க, என் பாவம் நான் இவ்வளவு நாள் செய்த பாவத்தை எல்லாம் மன்னிங்க, நான் பரிசுத்தமா இருக்கணும், அதுக்கு எனக்கு செய்யுங்கன்னு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, நம்ம சுத்தமா இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த 6:18 திரும்பி பாருங்க. 6:18 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். இந்த உலகத்துல எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அதெல்லாம் மன்னிக்கப்படுதான். ஆனா இந்த விபச்சாரம் பாவர்கள், அந்த வேசித்தனம் மார்க்கம், இது மட்டும் தான் மோசமான இது. மீதி எல்லாத்துக்கும் ஒரு மன்னிப்பு கொடுக்கிறாரு, ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு, அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஆனா இந்த வேசித்தனம் மார்க்கம் நிறைய பேர் நினைக்கிறதா, திருமணம் முடிச்சாச்சு இல்ல, கல்யாணம் முடிச்சாச்சு இல்ல, இனி எந்த தப்பு செஞ்சாலும் எவிடன்ஸே இல்ல, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் தான் கல்யாணம் முடிச்ச ஆணாச்சே, கல்யாணம் முடிச்ச பெண்ணாச்சே, அதனால 2 குழந்தைக்கு தாயாயியாச்சு, இனி யாரும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எல்லாரும் நம்மளை நம்புவாங்க. அப்படியெல்லாம் நினைக்கவே செய்யாதீங்க. கடவுள் பார்த்துட்டே இருக்கிறாரு. நம்ம அம்மா அப்பா பார்க்க முடியாது, புருஷன் பார்க்க முடியாது, கணவன் ஒரு மனைவி பார்க்க முடியாது, ஆனா கடவுள் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது நம்ம பயம் வரும். நம்ம யாரு? திருமணம் முடிஞ்சவங்க. நம்ம யாரு? அல்லையா வாலிப பொண்ணா இருந்தா நம்ம அம்மா அப்பா எப்படியும் தெரியும், ஒரு நாள் வெளியே வரும், அன்னை மாட்டிக்கிடுவோம். அந்த பயம் வேணும். கடவுளுக்கு பயந்தா அம்மா அப்பாய்க்கும் பயம் வரும். அல்லையா, எங்க அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பாக்கே பயம் போது கடவுளுக்கு எப்படி பயப்படணும்? அல்லையா, அம்மா அப்பாவே கண்டுபிடிச்சுவாங்க தெரியும் போது கடவுள் கண்டுபிடிக்காமலா இருப்பாரு? அவர் நம்மளை படைத்தவர், அல்லையா, நம்ம உருவாக்கினவர், அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம இந்த ரூம்ல தப்பு பண்ணாலும் அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சிருந்துக்கிட்டு இதை தப்பு செஞ்சிட்டோம். நம்ம பாதாளத்துல பைபிள் சொல்லுது, பாதாளத்தில் நீ படுக்கை போட்டாலும் அங்கேயும் என் கண்ணு பார்த்துட்டே இருக்குது. நம்ம 1000 அடி பள்ளத்தாக்க தோண்டி அங்க ஒரு தப்பு பண்ணா கண்டுபிடிக்க முடியாதுன்னு இல்ல. கடவுள் உலகத்தை படைச்சவர், அவருக்கு எல்லாமே தெரியும். கவனமா இருங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். உங்களுக்கு தப்பு செய்யறதுக்கு ஃப்ரீயா இருக்கு, பணமே கொடுக்காண்டாம். எந்த தவறுக்கு பணமே தேவையில்லை, ஃப்ரீயாவா தவறு செய்ய வாய்ப்பு கிடைச்சாலும் அப்போ நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தாதான் நீங்க இயேசுப்பா பிள்ளைங்க. அல்லையா, அதுவரை திருமணம் முடியது வரை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனா திருமணம் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்கிறீங்க? அப்படி ஃப்ரீயா சான்ஸுகள் இருக்கு, அது வரை சான்ஸே இல்லை. அப்படி சான்ஸ் சிலவங்க சொல்லுவாங்களா, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாவியா மாறிடுவாங்க.
பாவத்தை செஞ்சிருவாங்க. ஆனா அந்த சந்தர்ப்பம் அமையலன்னா சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் தப்பு, இவங்க செய்யலாம் தப்புன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை வேண்டாம், அதை மிஸ்யூஸ் பண்ணாம, தேவையில்லை இது எனக்கு கடவுள் தந்த ஒரு வாழ்க்கை இருக்கு, கடவுள் எனக்கு நல்ல வாழ்க்கை தருவாரு, இந்த அசுத்தத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சரீரத்தை நம்ம தீட்டுப்படுத்தலைன்னா நம்ம தான் ஏசப்பா பிள்ளைங்க. அது இல்லாம வாயில தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படியே தப்பு செஞ்சிருவாங்க. கல்லணை கண்டா கல்லணா மாறிடுவாங்க, விபச்சாரக்காரர் கண்டா அப்படி மாறிடுவாங்க, கொலைகாரன் கண்டா கொலைகாரன் மாறிடுவாங்க. நான் பாதி கடவுள் பாதி பண்ணி மிருகம் அப்படி நினைச்சிடக்கூடாது. நம்ம ஒரே தாய் பத்த பிள்ளைகள் சொன்ன மாதிரி நம்ம ஏசப்பா பிள்ளைகள்னா, ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள்னா, இந்த பாகம் நம்ம பக்கத்துல வரும்போது இது பாவம், இது என் சரீரத்தை கெடுக்கும், தீட்டுப்படுத்தும், என் சரீரத்தை என் சந்ததிக்கும் சாபமா மாறும், அப்படி உணர்வை ஏசப்பா உங்களுக்கு தருவாரு. அல்லையா? இத்தனை ஆண்டுகள் விபச்சார ஸ்திரீக்கே விடுதலை கொடுத்து இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னாரு. இதனால நீங்கள் ஆணோ பெண்ணோ யாரோ எந்த சூழ்நிலையிலோ இந்த செய்தி கேட்டு கொண்டிருக்கீங்கன்னா, நீங்க எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் இனி பாவம் செய்யாதேன்னு ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கை செய்றாரு. இனி செய்யாதீங்க. இதே போல இதுவரை ஒருவேளை நீங்க செய்யாம இருந்திருந்தாலும் இனி செய்யாதீங்க. இனி சந்தர்ப்பம் உங்களை இலவசமா கண்ணு முன்னால வந்து மாட்டோம், ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஆனா அப்பவும் நீங்க என்ன, எந்த பாவம் என்ன அணுக முடியாது. காரணம் நான் ஏசப்பா பிள்ளை அப்படி சொல்லி பாருங்க, ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார். அதே போல எதுக்கும் கலங்காதீங்க. எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அந்த விபச்சாரம் வேசித்தனத்தை மட்டும் நீங்க விலகி ஓடிங்க. எவ்வளவு சான்ஸ் கிடைச்சாலும், அது இலவசமாட்டே வந்தா இருந்தாலும், அது எவ்வளவு பெரியதா இருந்தாலும், எவ்வளவு காரியமா இருந்தாலும் அதுல விலகி ஓடுங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சந்ததியும் ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததியில் பெருக செய்வார், எப்படி தலைமுறைகளை ஆசீர்வாதமாய்ப்பார். அது காரணம் இந்த வேசித்தனத்துக்கு நீங்க விலகி ஓடும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கார். இன்னும் ஒரு சமுதிரம் ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான் என்று சொன்னீரே. இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகள் எப்பேற்பட்ட பாவப்பிடியில் ஆண்டவரே அகப்பட்டு மாட்டிக்கொண்டு இருந்தாலும், இனி என்னால் வெளியே வர முடியாது, இதை செய்யாவிட்டால் எனக்கு தூக்கம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இதை செய்தாதான் எனக்கு சமாதானம் சந்தோஷம். அப்படி எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை செய்த பாவங்களை திருப்பி செய்யாதபடி உணர்வடை செய்து மீட்டு மேன்மைப்படுத்துங்கப்பா. உங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வதிப்பீராக. இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.